ஹாய் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு கிட்ஸோ கிட்ஸ் இருக்கிறாங்களே வைங்களா, கிட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வாங்கி தரணும் ஆசைப்படுறீங்களா, இல்லை இந்த வயசில் என் பையன் வந்து ஒரு பைக் கார் ஓட்டுறதுக்கோ பயப்படாமல் ஓட்ட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஐட்டம்ஸ் தான் நம்ம இங்கே வீடியோஸில் பார்க்க போகிறோம். எங்கே அந்த ஐட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஷாடோட்ரானிக்ஸ் தான் வந்துருக்கிறேன். ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஷாடோ கேமிங்னு சொல்லிட்டு கீழே வந்து சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட இன்னொரு ஷாப்பாக இருக்கக்கூடிய ஷாடோட்ரானிக்ஸ் தான் நம்ம விசிட் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். ப்ரோ, ஷாடோட்ரானிக்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ப்ரோ. ஓகே சரிங்களா. நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா, எல்லாருக்கும் மெரினா பீச்னா தெரியும் ப்ரோ. ஓகே. மெரினா பீச் அண்ட வந்து இல்ல நம்ம ஐசோஸ் மெரினா பீச் எங்க வேணா மெரினா பீச் சைடு வந்துட்டாலே சிட்டி சென்டர்னா ரொம்ப ஃபேமஸ் ப்ரோ. ஓகே. சிட்டி சென்டர் ஆப்போசிட் ரோட் டாக்டர் நடேசன் ரோட்ல தான் இந்த ஷாப் இருக்கு. டாக்டர் நடேசன் ரோடுக்குள்ள வந்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும். அதுக்கு எதிர்க்க ஃபக்கூர் லப்பே சாஹிப் மசூதின்னு ஒரு மசூதி இருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஷோரூமும் இருக்கு. அங்க போய் நமக்கு விசிட் பண்ணலாம். இல்ல அது கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ராயல் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஈடிப்போ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் போவோம். அந்த ஸ்ட்ரீட்குள்ள வந்தீங்கனாலும் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம். இது வந்து குடோன். ஆக்சுவலா இது வந்து குடோன்ல அதிகமா இருக்கும். அது இல்லாம இங்க கம்மியாவும் நம்ம பண்ணி தருவோம். ஏன்னா நான் தான் மோஸ்ட்லி இங்க இருப்பேன், அங்க பசங்க தான் இருப்பாங்க. இங்க வந்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். சரி ப்ரோ, சரிங்களா. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கூட்டர் வெரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஜீப் அண்ட் கார் மாடலாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ற போது யாருமே இந்த ஜீப் அண்ட் கார்ஸ்ல வந்து ப்ரொமோஷன் போடுவாங்களே தவிர ரேட் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. ஓகே, நம்ம ரேட் சொல்லுவோம் ப்ரோ. ஒரு ரேட்டோட சொல்ல போறோம் ப்ரோ. இந்த ஜீப் பாத்தீங்கன்னா 5 மோட்டர் 6 மோட்டர்னு மட்டும் இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு பைக்கும் ஒரு காரும் என்ன ரேட், என்ன ரேட்ல ஆரம்பிக்குது, என்ன ரேட்ல வரப்போகுது, கஸ்டமருக்கு வீடியோல ஒரு வார்த்தையும் நேர்ல வந்தா இல்ல இது அதிகம் இது அப்படின்னு கிடையாது. ஜீப்ல வேரியன்ட் இருக்கு. ஒரே ஜீப் வந்து 3 டைப்ஸா இருக்கு. சரிங்களா. ஒரு மாடல் 2 மோட்டர் 3 மோட்டர் 4 மோட்டர் 5 மோட்டர் இந்த மாதிரி வேரியன்ட் இருக்கு. அதுல ரொம்ப அதிகமா ஏறினா ஒரு 1000 1500 தான் ஏறும். அதுக்கு மேல ஏறாது. ஆனா நான் அந்த 3 மோட்டர் 5 மோட்டர் டிஃபரெண்ட் என்னன்றதை காமிப்பேன். ஓகே. சோ சரிங்களா, பாத்துட்டு யாராவது வாங்க, ஓனர் பிரதர் கிட்ட சொல்லி நான் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தர சொல்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. லோ பட்ஜெட்ல இருந்தே போயிடலாம் ப்ரோ. ஸ்டார்டிங் பிரைஸ்னு ஒன்னு இருக்கும்ல ப்ரோ. இந்த ஜீப்லாம் 11,000 விற்கிறாங்க ப்ரோ. 11,000 10,000 அவங்க நினைச்ச மாதிரி அப்படின்னு மைண்ட்ல உட்கார வச்சுட்டாங்க. நம்மளால வாங்க முடியாது, இதெல்லாம் விலை அதிகம் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இதுவும் விலை நம்ம வாங்க அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்ல தான் கிடைக்கும். இது வந்து 7,500ல நம்ம தரோம். சரிங்களா. இதுல ரேப் இருக்கு, யூஎஸ்பி கேபிள் இருக்கு, யூஎஸ்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக்ஸ் வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல 4-5 மாடல்ஸ் இருக்கு. கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அந்த மாடல்ஸ் எல்லாமே தரலாம். நம்ம எல்லாமே வீடியோல காமிக்க முடியாது ப்ரோ. சரிங்களா. குடோன்ல நிறைய விதமான மாடல்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட பேசிக் மாடல்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3,500 ரூபாயில இருந்து நம்ம கார் தரோம். உங்க சேனல்ல பாத்துட்டு வந்தாங்கன்னா அந்த கார் வந்து நம்ம 3000 ரூபாய்க்கு தரலாம் ப்ரோ. அந்த கிரீன் கலர் கார் இருக்குல்ல, கிரீன் கலர்ல அந்த கார் சின்னதா. ஆமா, அது வந்து 5 வயசு பாப்பா வரைக்கும் உட்காரலாம். நான் உங்களுக்கு வீடியோ தரேன். 4 வயசு பாப்பா உட்காந்து நேற்று ஓட்டியிருந்தாங்க அதை. சரிங்களா, வீடியோ தரேன். அந்த மாதிரி இது பாருங்க. இந்த பைக்ஸ் வந்து 3,500 ரூபாய் 4,500 ரூபாய் வெளியே விற்கிறாங்க. நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியும்? ஸ்டார்டிங் இந்த பைக் பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய்க்கு நம்ம தரோம் கஸ்டமருக்கு. சரிங்களா. இதை குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ரோ. சரி, இப்போ கார் செல்ஃபுக்கு விஷயம் இல்ல, அதுக்கு அப்புறம் சர்வீஸ் சென்டர் வர பட்சத்துல நான் எப்படி சர்வீஸ்க்கு எங்க ப்ரோ? இல்ல நம்மளே கான்டாக்ட் பண்ணி என்ன ஃபால்ட்னு சொன்னா போதும் ப்ரோ. நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டோ கொடுக்குறோம். நான் சும்மா சொல்ல, இதை பாருங்க. கஸ்டமர் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் காமிச்சது தான். இந்த மாதிரி போர்டு ஃபால்ட்ஸு, பேட்டரி ஃபால்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம போட்டு வச்சிருப்போம். சார்ஜர்ஸ் இந்த மாதிரி. இதை பாருங்க, இங்கெல்லாம் இருக்கிற சார்ஜஸ் வந்து இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர சார்ஜஸ். கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபால்ட் அப்படின்னு சொல்லி வந்தா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தந்துடலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு. சரிங்களா. 3 months பேட்டரி வாரண்டியும் 1 year மோட்டர் அண்ட் போர்டு வாரண்டியும் நம்ம தரோம். சரிங்களா. அதான் ப்ரோ, நம்ம என்ன பண்ணி தரோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி தரணும். நம்ம மோட்டோவே என்ன, ஷாடோட்ரானிக்ஸ்க்கும் ஷாடோ கேம்ஸ்க்கும் ஒரே மோட்டோ தான். அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ராடக்டை கஸ்டமருக்கு கொடுக்கணும் ப்ரோ. நம்மளோட மோட்டோவே அதான் ப்ரோ. ஃபர்ஸ்டே நம்ம அதான் சொல்லுவோம். சரிங்களா. இன்னொன்று, கஸ்டமர்ஸ் பாப்பாவோட பர்த்டே வெக்கேஷன்ஸ் ஏதாவது இருந்தது, அவங்க பாப்பாவோட வந்து அன்னைக்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் 500 கொடுத்துடலாம் ப்ரோ.
ஆமாம் ப்ரோ நீங்க பர்த்டே ஆமாம் ப்ரோ நமக்கு அதில் ப்ராஃபிட்டே நம்ம ஒரு காருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? எனக்கு இன்னொரு 1000 இருக்கலாம்ல. 500 ப்ரோ. சின்ன கார்லலாம் வந்து மினிமம் 3 to 500 வச்சுருக்கோம் ப்ரோ. பெரிய கார்லலாம் 1000 ருபீஸ் வச்சுருக்கோம் ப்ரோ. சரிங்களா, இதுதான் உண்மை ப்ரோ. சரிங்களா, நம்ம தர ப்ரைஸ் நம்ம தர ப்ரைஸும் வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்போட குவாலிட்டி பாருங்கள். சரிங்களா, இந்த ஜீப்போட குவாலிட்டி பாருங்க. நான் உட்கார்றதுண்ணா ப்ரோ, நின்னாலும் ஒன்றும் ஆகாது ப்ரோ. தாங்கும் ப்ரோ. இந்த பாருங்க, மூவும் பண்ணலாம், இது ஆப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, நான் ஒரு 95 கிலோ இருக்கேன் ப்ரோ. இந்த வெயிட்டே தாங்குதுன்னா ஒரு 100 கிலோ வரைக்கும் தாங்குற மாதிரி தான் இருக்குது. இது வந்து தாராளமா தாங்கும் ப்ரோ. ஓகே, மினிமம் நம்ம ஸ்டார்டிங் கார்ஸே வந்து 40 கிலோ 50 கிலோ வரைக்கும் தாங்கும் ப்ரோ. ப்ரோ இது வந்து இப்போ நார்மல் நம்ம ரோட்ல வீட்டுக்குள்ள ஓட்டலாம், தாராளமா ஓட்டலாம். ரோட்ல ஒன்றும் ஆகாது. டயர் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம ஸ்பேர்ஸும் வந்து தரலாம். ஓகே, கொரியர் வைக்கிறோம், கொரியர் வைக்கும் போது டயர்ஸ் ஏதாவது உடஞ்சி வருதுனாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தரலாம். சரி ப்ரோ. பக்கத்துல கொஞ்சம் ஹெவி சீப்பா இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது பாருங்க, இது பார்க்கறதுக்கு வந்து ஒரிஜினல் கார் மாதிரியே இருக்கு. இது இப்போ புதுசாக வந்திருக்கு, இன்னைக்கு இப்போ தான் மாட்டி வச்சுருக்காங்க அதை. சரிங்களா, அது பாருங்க, ஒரிஜினல் கார் மாதிரியே இருக்குங்க. அதை பாருங்களேன், இது வந்து ஃபோன்லேயும் பேர் பண்ணிக்கலாம். தெரியுதா ஆக்சிலேட்டரு? ரிமோட் இருக்கு, நீங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் எடுப்பா, ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா கார்ஸுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற எல்லா கார்ஸுமே நீங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட்டும் நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம். சரிங்களா, எங்கிட்ட இந்த ஜீப் வாங்குறது யார் பார்த்தீங்கன்னா, இந்த மஹால்ஸ்லலாம் ஓட்டுறாங்க தெரியுமா, பசங்களை உட்கார வச்சு 100 ருபீஸ் 150 இந்த மாதிரி 30 to 27,000 வரைக்கும் லாஸ்ட்டாக விற்கிறாங்க, பேஸ் ஆன் கஸ்டமர் பேசுகிறத வச்சு. சரிங்களா, ஆனால் நம்ம இந்த காரே வந்து 20,000 தான் தரோம். இந்த 20,000 தான் தரோம். இது வந்து 19,500 தரோம். 19,500 தரும். ஆமாம், 500 கம்மி, 19,500 தரும். ஆமாம், 19,000. அப்படியே 19,000. அது அப்படியே 19,500. இது வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம உடச்சி தான் ப்ரோ தரோம். பர்த்டே அப்படின்னு காமிக்கணும், வந்து நமக்கு ஒரு வீடியோ தரணும், இன்ஸ்டாகிராம் வீடியோ. இப்போ நீங்கள் கேட்டிங்களே ப்ரோ, எனக்கு மோட்டர்ஸ்னா என்ன டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னுல்ல. இதை பாருங்க, இந்த ஜீப் பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது பாருங்க, 1 2 3 4 5 மோட்டர்ஸ் இருக்கா? 5 மோட்டர்ஸ் இருக்கா? அதே ஜீப் தான், அப்படியே திருப்புங்க. சேம் ஜீப் தானே ப்ரோ? ஆமாம். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? அதே நேம் எல்லாமே அதே பேர் தான் போட்டுருக்குது. எல்லாம் அதே தானே? ஆமாம். டிஃப்ரெண்ட் தெரியுதா? கலர் மட்டும் தான் வேறு. கலர் மட்டும். சரிங்களா, இங்கே பாருங்க, 2 மோட்டர் இல்லை பாருங்க. ஓ, ஆனால் ப்ரைஸ் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை ப்ரைஸ் மாறுதா? மாறும். அது வந்து 12,500 அப்படின்னா இது வந்து 11,500 வரும். ஓகே, சரிங்களா, இது 11,500 வரும். இதெல்லாம் வந்து 13,000 நம்ம விற்கிறோம். சரிங்களா, ஆஃபர் ப்ரைஸ் இப்போ 12,000 போட்டிருக்கோம். ஓகே, சரிங்களா, அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ. நம்மள ஒன்று சொல்லிட்டு இருக்க முடியாது, இது இந்த ப்ரைஸ் இது இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை ரீச் பண்ணோம், ஷேடோட்ரானிக்ஸை ரீச் பண்ண சொல்லுங்கள். நம்ம நம்பரு ஷேடோட்ரானிக்ஸ் நம்பர் கீழே தாங்க, அவங்க வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்க சொல்லுங்கள், நம்ம கலெக்ஷன்ஸ் அனுப்பலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களோட பட்ஜெட் என்ன, ப்ரைஸ் என்ன. இதை பாருங்க, இப்போ இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா 9,500 வரும். சரிங்களா, வெளியே 13,000 விற்கிறாங்க இந்த ஜீப்பை. இங்கே கூட இருக்கு பாருங்க நிறைய. இந்த ஜீப் 5 மோட்டர்ஸ். ஓகே, இந்த ஜீப் 5 மோட்டர்ஸ். அதுலயே இந்த ஜீப் என்ன டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? அதே தான், ஃப்ரண்டேஜ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். சரிங்களா, அதே ஜீப் தானே, ஆனால் 2 மோட்டர் இல்லை பாருங்க. 2 மோட்டர் இருக்காது ப்ரோ. இப்போ 5 மோட்டர் வச்சிருக்கோம், இப்போ 2 மோட்டர் இருக்கு. என்ன ப்ரோ டிஃபரெண்டா இருக்கு? அதோட ஸ்பீடு தான் ப்ரோ, ஸ்பீடு தான். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு வந்து மோட்டரோட ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கம்மியாகும். சரிங்களா, ஆமாம் ப்ரோ. அது வந்து நம்ம ஏன் மேலே தூக்கி வச்சுருக்கோன்னா, அது நம்ம கிட்ட
மோஸ்ட் மூவ் ஆகிற 2 மாடல் ப்ரோ. ஒன்று இது, இன்னொன்று இது ப்ரோ. இந்த 2 மாடல், இந்த 2 மாடல், இந்த ஜீப்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வெளியவே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஜீப் கிட்ட வச்சுருப்போம் நம்ம. ஏன்னா இது நமக்கு டெய்லியும் வந்து ஆர்டர் விழுந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து வெளியே 17,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க ப்ரோ இந்த ஜீப்பை. இந்த ஜீப் 17,000 ரூபாய் விற்கிறாங்க. இதில் வந்து நம்ம 12,000 ரூபாய்க்கு இந்த ஜீப் தரோம். ஓகே, அதே மாதிரி 5 மோட்டார். ஆமாம், 5 மோட்டர் இல்லை, 4 மோட்டர்ஸ்னா. 4 மோட்டர்ஸ் 1 2 3 4 5. இது 5னா 13,000 வரும் ப்ரோ. 4 மோட்டர்ஸ்னா உங்களுக்கு வந்து இதுலேயே ஒரு மோட்டர் எடுத்துருவோம். 4 மோட்டர்ஸ்னா 12,000 வரும். இதுலேயே 6 மோட்டர்ஸ் வச்சது இதை பாருங்க. ஆமாம், 6 மோட்டர் வச்சது இதை பாருங்க. 1 2 3 4 5 6. சரிங்களா? இது வந்து 14,500 பண்ணி தரலாம் ப்ரோ. நம்ம 15,000 பண்ணுறோம். 14,500 உங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இதை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதில் ரேப் வந்து போட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ இதில் நீங்கள் ரேப் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, அது வந்து 5 மோட்டர்ஸில். ஆமாம், நியூட்ரல்ல போட்டு நம்ம ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கும் இதுக்கும் சேம் தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை சொல்லிடுறேன். இதில் குஷன் சீட் வந்துடும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த ரேப் இருக்குல்ல, இப்போ நான் ரேப் அது போட்டேன்னா அது பாருங்க, கொஞ்சம் லைட்டாக தூக்குற மாதிரி இருக்குது பின்னாடி வந்து. அது தாலாட்டு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் நல்லா பசங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் சாப்பிட வைக்கும் போது இதை போட்டு அவங்கள சாப்பிட வைக்கலாம். சரிங்களா? ஆமாம், எக்ஸ்ட்ரா ஒரு மோட்ரு, அவ்வளோதான் ப்ரோ. சரிங்களா? இல்லை இல்லை, இதை விட கொஞ்சம் பெரிய மாடல் அது. அது நம்ம வந்து 17,500 தரோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. 17,500 தரோம். பேஸ் மாடல் ப்ரோ. இது பார்த்தீங்களா, இந்த ஜீப் தான் ப்ரோ எல்லாத்துக்கும் பேஸ் மாடல். என்னால் இறக்கி காமிக்க முடியல, எல்லாம் காமிப்பேன். பேஸ் மாடல்லாம் அதான் ப்ரோ. அது எப்படின்னா 10 வெரைட்டியில் இருக்குது ப்ரோ ஜீப். நான் 7,500 ரூபாயில் காமிச்சேன்ல, 7,500 ரூபாயில் இருக்குது, 7,000 ரூபாயில் இருக்குது, 8,000 ரூபாயில் இருக்குது. இப்போ இந்த ஜீப் 5 மோட்ரு நம்ம 8,500 ரூபாய்க்கு தரோம் ப்ரோ. உங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்தாங்கன்னா 8,000 ரூபாய்க்கு பண்ணி தரலாம் ப்ரோ. நிறைய பார்த்தாச்சு. பைக் நம்ம கிட்ட 3,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ப்ரோ. 5 வயசு பாப்பா ஓட்டிக்கலாம். சரிங்களா? 5,500 ரூபாய்க்கு இந்த பைக் இருக்குது. இது 7,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க வெளியே. சரிங்களா? கார், பேசிக் கார் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் மாடலே அதான். இதை பாருங்க ப்ரோ, இதில் ஒரு நடக்குது ப்ரோ ஸ்கேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து 2 மோட்டர்லையும் இருக்குது, சிங்கிள் மோட்டர்லையும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது என்ன மோட்டர்? இது வந்து சிங்கிள் மோட்டர். ஓகே, இதை பாருங்க. ஆமாம், டபுள் மோட்டர்ஸ் இருக்குது. நான் காமிக்கிறேன். இதை பாருங்க, இதை பாருங்க, சிங்கிள் மோட்டர் இருக்கா? சரிங்களா? இதில் டபுள் மோட்டர் வரணும். சரிங்களா? இது வந்து நம்ம 5,300 ரூபாய்க்கு தரோம் கஸ்டமருக்கு. ஓகே, டபுள் மோட்டர்ஸ்னா 6,000ல தரோம். 6,000ல தரோம், அவ்வளவுதான். எனக்கு இது வந்து 7,000 சொன்னீங்க, அது எவ்வளவு ஃபைனல் பிரைஸ்? இது நம்ம பண்றது பாத்தீங்கன்னா 5,000 பண்ணி தரோம் கஸ்டமருக்கு லாஸ்டா. அது பக்கத்துல அந்த 2 பைக் என்ன ரூபாய் வருது? இது வந்து 11,500 வருது, இது 10,000 வருது, இது 12,500 வருது. இந்த பைக்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் ஆச்சு தாங்கும். கோகுலே உட்காருவாப்புல இதுல, அவரு வெயிட்டே தாங்கும் இதுல. சரிங்களா? ஓகே, இஎம்ஐ நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா இஎம்ஐயும் இருக்கு ப்ரோ. சென்னையில இருந்தா விசிட் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம் ப்ரோ. எவ்வளவு ரூபாய் இருந்தா? பஜாஜ் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இஎம்ஐ, டெபிட் கார்டு இஎம்ஐ 3மே பண்ணுறோம் ப்ரோ. சரிங்களா? அவங்க விசிட் பண்ணி இல்லை கால் பண்ணி கேட்க சொல்லுங்கள், நம்ம டீட்டெயில் ஷேர் பண்ணலாம். முன்பணம் எவ்வளோ இருந்தால் நம்மளால பைக்கில் ப்ரோ பஜாஜ் கார்டு அவங்க வச்சுருந்தாங்கன்னா முன்பணமே கட்ட தேவையில்ல ப்ரோ. அப்படியே எடுத்துக்கலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே, முடிச்சிடலாமா வீடியோவை? இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்கா? அவ்வளோதான் ப்ரோ. இது முடிச்சிடும் ஒரே ஒரு மேட்டர். ஓகே, சொல்லுங்கள். அதுக்கு இந்த ஜீப் ரெண்டுத்துக்குமே எப்படி ப்ரோ சேமாக இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா ப்ரோ? கலர் தான் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, வேறு ஒன்றும் எனக்கு அப்படிலாம். இந்த ஜீப் வந்து நான் 13,000 ரூபாய்க்கு விற்கிறேன் ப்ரோ. ஆனால் அந்த ஜீப் 17,000 ரூபாய்க்கு தருவேன் ப்ரோ. ரெண்டுமே 5 மோட்டர் தான் ப்ரோ. ஆனால் வந்து நான் அதை 17,000 ரூபாய்க்கு தான் ப்ரோ தருவேன். சம்திங் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, கலரா இல்லை அதோட பர்ஃபார்மன்ஸா? அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, அதுவும் 13,000 ரூபா தான் ப்ரோ. அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. ஓகே ஓகே, மக்களுக்கு அது தெரில. சரிங்களா? நீங்கள் எங்கேயும் விசாரிக்காதீங்க, விசாரிங்க, 4 இடத்துல விசாரிங்க. விசாரிச்சுட்டு எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இதை பண்ணுறோம். இதுலேயும் ப்ராஃபிட் வச்சு தான் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரோம், அவ்வளோதான். நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து
பக்காவான ப்ராடக்டை பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேக் பண்ணியும் சரி, கொரியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு பொருளையும் பார்த்து தான் பண்ணுவோம். உங்களுக்கு ரீச் ஆன பிறகு ரெஸ்பான்ஸும் சரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம். நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணியும் பார்க்கலாம், இல்லை கால் பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம். ஜிபே பண்ணால் கூட நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ப்ரோ. கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட இல்லை. என்ன சொல்கிறது, நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னொடனே அவங்க வந்து பயப்படுறாங்க, எப்படி நம்ம காசு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது மட்டும் பண்ணல, ஷேடோ கேம்ஸ் இன் சென்னைன்னு நீங்கள் போட்டிங்கனாலே நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்துடும். இது நம்ம 2வது அட்வென்ச்சர் தான். ஃபஸ்ட்டு நம்ம கேம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ 2வது தான் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட்டாக இன்னும் என்னென்ன லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து இதுக்குள்ளே இன்னும் எடுத்துகிட்டு வருவோம் ப்ரோ ஷேடோட்ரானிக்ஸில். சரிங்களா? ஓகே ப்ரோ, பாய் பாய்.